எஸ்தோனியாவில் கடும் குளிரால கடல் உறைந்துள்ள நிலையில் தீவுகளை இணைக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் நீளமுள்ள பனிப்பாதை போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு. கடந்த 8 ஆண்டுகளில் முதல் முறையாக பனிப்பாறைகள் 24 சென்டிமீட்டர் தடிமனுக்கு உறைந்துள்ளதால மக்கள் படகுகளை பயன்படுத்த முடியாம கார்களில் கடலை கடக்கிறார்கள். மேற்கு எஸ்டோனியாவில் பால்டிக் கடலுக்கும் ரிகா வளைகுடாவிற்கும் இடையில் அமைந்துள்ள சரேமா மற்றும் ஹியூமா தீவுகளை இணைக்கும் பனிச்சாலை என அழைக்கப்படக்கூடிய இந்த சாலை பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த சாலையை பயன்படுத்த ஏராளமான கார்கள் அந்த நேரத்தில் காத்திருந்திருக்கிறது. அங்குள்ள உள்ளூர் மக்கள் உறைந்த கடல்ல வாகனம் ஓட்ட தொடங்கியதால விபத்துகள் ஏற்படும் காரணத்தால அதிகாரிகள் பனிச்சாலையை திறக்க முடிவு செய்திருக்காங்க. பல வாரங்களாக வெப்பநிலை -10 டிகிரி செல்சியஸாக குறைந்ததை தொடர்ந்து உறைந்த கடல்ல படகுகள் வழக்கமான சேவையை செய்ய முடியாம சிரமப்பட்டிருக்கு. 9000 மக்கள் தொகை கொண்ட சிறிய தீவான ஹியூமாவில் வசிக்கும் மக்கள் 31,000 மக்கள் வசிக்கக்கூடிய சரோமாவிற்கு ஷாப்பிங் செய்வதற்கு, சாப்பிடுவதற்காக, சுற்றி பார்ப்பதற்காக பயணம் செய்கிறார்கள். தலைமுறைகளாக இங்கு வசிக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், குறிப்பாக கடலுக்கு அருகில் வசிப்பவர்கள் கோடை காலங்களில் இந்த தீவிற்கு செல்ல படகுகளை பயன்படுத்துறாங்க. குளிர்காலத்துல படகுகள் பயன்படுத்த முடியாததால கடலின் மேல் உறைந்த பகுதியை சாலையாக பயன்படுத்துகிறார்கள். கடல் உறைந்து காணப்படுவதால அங்கு இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் கார்களை ஓட்டும் அளவிற்கு எடையை தாங்கும் விதமாக இருப்பதாக நிபுணர்கள் கண்டறிந்திருக்காங்க. இந்த பனி சாலையை கட்டுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள எஸ்டோனிய கட்டுமான நிறுவனமான வெஸ்டர்ன் இஎஸ்டி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அளவான 24 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனி உள்ள பகுதிகளை தீர்மானித்து அங்குள்ள ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் பனியின் தடிமனின் அளவிட்டு 24 மணி நேரமும் அதை கண்காணிக்கிறாங்க. இங்க செல்லக்கூடிய ஒரு வாகனம் 2.5 டன்களுக்கு மேல் எடையுள்ளதாக இருக்கக்கூடாது என சொல்றாங்க. மேலும் அது ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்தில் பயணிக்க வேண்டும். காரில் பயணிக்கும் பொழுது பயணிகள் சீட் பெல்ட்களை அணியக்கூடாது. விபத்து ஏற்பட்டால் விரைவா வெளியேற அனுமதிக்கும் வகையில் அதனுடைய கதவுகள் எளிதாக திறக்கப்பட வேண்டும். இந்த பனிசாலை மிகவும் நன்றாக இருந்தது எனவும் சவாரி செய்வது எளிதாக இருந்தது எனவும் அங்குள்ள உள்ளூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. பகல் நேரங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய பனிசாலை பயணத்தின் பொழுது வாகனங்களுக்கு இடையே போதிய இடைவெளி இருக்க வேண்டியதும் கட்டாயம் என சொல்லியிருக்காங்க. இந்த தீவு மக்களுடைய போக்குவரத்து வசதிக்காகவும் சுற்றுலா பயணிகளை கவரவும் உருவாக்கப்பட்ட இந்த சாலை வானிலை மாற்றத்தை பொறுத்து தற்காலிகமாக செயல்படும் எனவும் சொல்லியிருக்காங்க.